முருகாசரணம். பாடல் எண் 8. களத்திலுள கனத்தொகுதி களிப்பினுண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின்முனை விதிர்க்கவலை யாகும். இப்ப இன்னொரு தடவ வாசிக்கிறேன். தளத்திலுள கனத்தொகுதி களிப்பினுண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின்முனை விதிர்க்கவலை யாகும். அதாவது தளத்திலுள அப்படின்னா உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும், அதாவது கனத்தொகுதி. களிப்பின் உண அப்படின்னா என்னன்னா மகிழ்ச்சி பெறும் அளவுக்கு வளைப்பது அப்படின்னா உணவளிக்கும் தேவை வருகையில், மலர் கமல அப்படின்னா தாமரை மலருக்கு ஒப்பான முருகப்பெருமானின் கரத்தின் முனை திருக்கரத்தில் இருந்தபடி அவர் அதன் நுனியை அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை கணத்தில் சேகரித்து கொடுக்கும் வேலே. அப்படின்னா என்னன்னா கரத்தின் முனை விதிர்க்கவலை ஆகும். அப்படின்னா என்னன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும் உணவு தேவை வரும்போது தாமரை மலர் போன்ற முருகப்பெருமானின் கரத்தில் இருக்க வேல் அவரு அசைத்தோடனே உணவுப் பொருட்களை எல்லாம் ஒரு நொடியில சேகரித்து கொடுக்கும் வேலே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதான் தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்கவலை ஆகும். ஸோ இந்த பாடல் நம்ம கேள்விப்பட்டோன்னே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா உணவுப் பொருட்கள் சேகரித்து கொடுக்கும் வேல் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வரணும். களத்திலுள்ள கனத்தொகுதி களிப்பினுண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்கவலையாகும். களத்தினுண கனத்தொகுதி களிப்பினுண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்கவலையாகும். முருகாசரணம். அடுத்த பாடல் அடுத்த வீடியோல பார்ப்போம்.